Very happy morning to our students. So in the previous class we have discussed about the Unit 2 Forms of Business Organization, Chapter 7 Cooperative Organization. With that the merits, so the merits and demerits of cooperative organization. Today we are going to see about the various types of cooperatives. கூட்டுறவு சங்கங்களினுடைய வகைகள் பற்றி நாம இப்ப பார்க்க போறோம். The cooperatives can be broadly classified into two: credit cooperative and non-credit cooperatives. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பிரிவுகளாக பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. அதுல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ், இன்னொரு நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். இதுல என்ன செய்யணும் அப்படின்னா the credit cooperatives are further classified into agricultural credit and non-agricultural credit ன்னு பிரிக்கிறாங்க. However, the beginners, the cooperative are classified as follows. The first one is consumer cooperatives. Consumer cooperatives, நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். Consumer cooperative are organized by consumers that want to achieve better prices or quality in the goods or services they purchase. இந்த நுகர்வோர் கூட்டுறவு பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோரால் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த சங்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா சில்லறை வணிகர்களை போல லாபம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்காமல் மக்களுக்கு தரமான பொருட்களை சிறந்த விலையில் வழங்குவதை பிரதான நோக்கமாக கொண்டு இது செயல்படுகின்றது. In contrast, a traditional retail store or service provider, a consumer cooperative exists to deliver goods or services rather than to maximize the profit from selling those goods and services. இது சில்லறை வியாபாரத்தை போல நடைபெறக்கூடிய ஒரு சங்கமாக சொல்லப்படுகின்றது. இந்த சங்கத்துல லாபம் ஈட்டுவது மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் மக்களுக்கு தரமான பொருட்களையும் மற்றும் சிறந்த விலையில் வழங்குவதையெல்லாம் பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக சொல்லப்படுகின்றது. They also supply essential commodities through public distribution system. Nationally, the most widely used cooperative form is the credit union with some 90 million members. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு சிறப்பங்காடியில மாணவர்கள் கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு மளிகை சங்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ், கோஆபரேட்டிவ் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட் செட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டைப். இதுல சொன்னாலும் மாணவர்களுடைய கூட்டுறவு சிறப்பங்காடி, மாற்றனுடைய மளிகை சங்கம், கூட்டுறவு மளிகை சங்கங்கள் போன்ற கூட்டுறவு சங்கங்களாக இது ஒரு வடிவமாக இருக்கின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா கடன் ஒன்றியங்கள் வங்கிகளில் சேவைகளை செய்து வருகின்றன. இந்த கடன் ஒன்றியங்கள் பாத்தீங்க அப்படின்னா 90 மில்லியன் உறுப்பினர்கள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அவற்றினுடைய சொத்து பல மடங்கில் பெருகி ஒரு வலுவான அமைப்பாக இந்தியாவில் வேரூன்றி இருக்கின்றது. இது பொது விநியோக திட்டத்தை இவை செயல்படுத்தி வருகின்றன. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு கொடுத்திருக்காங்க, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. அதான் குடும்ப அட்டை சொல்றோம்ல, அதுதான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இது கொடுத்திருக்காங்க. The next one is producers cooperatives. உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள். உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள். Producers cooperatives are established and operated by producers. Producers can decide to work together or a separate entity to help increase the marketing possibility and production efficiency. இந்த உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தியாளர்களால் ஆரம்பிக்கப்படக்கூடிய நடத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது.
சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு மைய இடத்தில் உற்பத்தியாளர்கள் அனைவரும் ஒரு மைய இடத்தில் வந்து உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவரவர் இருப்பிடத்தில் இருந்து உற்பத்தி செய்து முடிவுற்ற பொருட்களை சங்கத்திடம் ஒப்படைப்பதற்காகவும் இது சொல்லப்படுகின்றது. They are organized to process, market and distribute their own product. This helps lessen cost and strain in each area with the mutual benefit to each producer. So இந்த உற்பத்தி சங்கங்கள் செலவை வந்து குறைத்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மையமாக திரட்டி ஒட்டுமொத்தமாக சந்தையிடப்படுகின்றன. So இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் வீவர் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் கார்பெண்டிங் யூனிட், கோஆபரேட்டிவ் மேட்ச் ஃபேக்டரி. சோ இதுல உதாரணமாக சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னா கூட்டுறவு நெசவாளர்கள் சங்கம், கூட்டுறவு தீப்பெட்டி தயாரிப்பாளர்களுடைய சங்கம், தச்சு தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் போன்ற சங்கங்கள் இந்த கூட்டுறவு உற்பத்தியாளர்களுடைய சங்கத்திற்கு உதாரணமாக விளங்குகின்றன. The next one is marketing cooperatives. கூட்டுறவு சந்தையீடு சந்தைகள், கூட்டுறவு சந்தையீடு சந்தைகள். Cooperative marketing society are association of small producers formed for the purpose of marketing their produce. The marketing cooperatives perform certain marketing functions such as grading, warehousing, advertising, etc. So இந்த கூட்டுறவு சந்தையீடு சங்கத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மொத்தமாக திரட்டி அவைகளை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சந்தையிடுகின்ற நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சங்கமாக இது திகழ்கின்றது. சோ இந்த சங்கத்துல முடிவுற்ற பொருட்களை தரம் பிரிப்பது, பண்டகத்தில் வைத்து காப்பது, விளம்பரம் செய்வது, கட்டுமன் செய்வது, ஏற்றுவது, அனுப்பி வைப்பது போன்ற சந்தையிடுதலுடைய பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ளும் சங்கமாக இது இருக்கின்றது. Thus, they are the boon to agriculturists, small producers and artisans. They secure better price for their members by transporting goods even to distant markets. Advance is also given to members against produce deposit with the society. Thus, they are the boon to agriculturalists, small producers and artisans, who in the absence of these cooperatives would be forced to sell at the lower price to middlemen. So, இதெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்கின்ற காரணத்தினால இந்த பொருட்களுடைய சிறந்த விலை விளங்குகின்றன. உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படுகின்ற பொருளின் பேரில் முன்தரங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த சங்கம் இல்லாத நிலையில் பல்வேறு வேளாண்மையில் வந்து சிறு உற்பத்தியாளர்கள் கைவினைஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இடைநிலை தரகர்களிடம் அடிநாட்டு விலையில் பொருட்களை விற்பதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டிருந்தது. இந்த சங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்களை எல்லாம் கைதூக்கி விட்டு சந்தையிடும் சந்தையாக இது விலகுகின்றது. The next one is credit cooperatives. கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், credit cooperatives, கூட்டுறவு கடன் சங்கங்கள். Cooperative credit society are those formed for the purpose of providing short-term financial help to their members, agriculturists, artisans, industrial workers, salaried employees, etc. from these credit society. So, இதுல வந்து உறுப்பினர்களுக்கு குறுகிய கால கடன் வழங்குதல், தேர்ச்சி பெற்ற கடன் சங்கம் ஆக விளங்குகின்றது. சோ வேளாண்மையினர், கை விளைஞர்கள், தொழில் புரிவோர்கள், ஊதியம் ஈட்டுகிறவர்கள் போன்றவர்களுக்கு கடன் அளிக்கும் விதமாக உன்னத பணியை இந்த கடன் சங்கங்கள் நல்கி வருகின்றன. Being unable to obtain the financial accommodation from banks, they are the mercy of money lenders who charge exorbitant rate of interest. Ending this exploitation and encouraging thrift among the members is the objective of this society. So, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கிகளிடமிருந்து கடன் தர முடியாமலும் அதே சமயத்துல உள்நாட்டு நபர்களிடம் அதிக வட்டி கடன் வாங்கி சீரழிகின்ற பல நபர்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குறைவான வட்டிக்கு கடனை கொடுக்கின்றார்கள். அதே சமயத்துல
இடைநிலைய பிடியிலிருந்து அவர்களை மீட்டு உன்னத சங்க கடன் சங்கங்களாக இது திகழ்கின்றது. Credit society may be agricultural credit society and non-agricultural society. அதே சமயத்தில் இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிக்கனத்தை வளர்ப்பதன் மூலமாக கடன் சங்கங்களின் பாரத மந்திரமாகவும், இந்த கடன் சங்கங்கள் வேளாண் கடன் சங்கமாகவும் வேளாண் சாரா சங்கமாகவும் இது பிரிக்கப்படுகின்றது. ஹவுசிங் கோஆபரேட்டிவ். ஹவுசிங் கோஆபரேட்டிவ் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள். வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் ஹவுசிங் கோஆபரேட்டிவ். These cooperative housing society are meant to provide residential accommodation to the members on ownership basis or on rent. இது பாத்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களுக்கு சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கோ வீடுகளை பெற்றுத்தரும் சங்கங்களாக இந்த வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுகின்றன. People who intend to build houses on their own join together and form housing society. சொந்தமாக வீடு கட்ட விளையும் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வீடு கட்டக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை நிறுவுகின்றனர். These society advance loan to members repayable over a period of 15 to 20 years. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சுமார் 10 முதல் 20 ஆண்டுகால தவணையில் வீட்டு கடன் வசதி செய்து கொடுக்கின்றனர். Housing Building Society on the other hand construct houses for the members instead of granting loans to them. These are houses construction society which acquire land, construct houses and rent them to members. அதே சமயத்துல சில வீட்டு சங்கங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மொத்தமான காலி நிலங்களை வாங்கி அதுல வீடு கட்டி உறுப்பினர்களுக்கு வாடகைக்கு வீடுகளை விடவும் செய்கின்றனர். The member tenant however can own the house after paying the cost. அந்த மாதிரி செய்கின்ற பொழுது வாடகைக்கு குடியிருக்கும் நபர் அந்த வீடு முழுமதிப்பையும் செலுத்தி உரிமையாளராக ஆவதற்கும் இதில் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. Then cooperative farming society உழவர் கூட்டுறவு சங்கங்கள். cooperative farming society உழவர் கூட்டுறவு சங்கங்கள். When various farmers in the villages pool their land together and agree to treat the pooled piece of land as one big farm for the purpose of cultivation, purchase the necessary input for the cultivation and market the crops jointly, they are assumed to have formed a cooperative farming society. உள்ளூரில் இருக்கக்கூடிய வேளாண் குடிகள் பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய நிலங்களை தனித்தனியே பயிரிடுவதற்கு பதிலாக அனைவரும் ஒன்று இணைந்து தங்களுடைய நிலங்களை ஒன்று திரட்டி பேரளவில விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார்கள். Such a society for its proper working elect its office bearer on the basis of one member, one vote. The office bearer look after the proper cultivation of new farm that emerges after the land of various farmers have been sold. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா விவசாயம் செய்யவும் சங்கமாக திகழ்கின்றது. இந்த விவசாயத்தினுடைய நிலத்தை ஒன்று திரட்டி சங்கமாக செயல்படுகின்றன. நில உரிமை பாதிக்கப்படாது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய நில உரிமையானது பாதிக்கப்படாது. அனைவரும் சங்கம் அமைத்து அவர்களே நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்து உழவு சங்கத்தை நிர்வகிக்கின்றனர். அதே சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பயிரிடுகின்றனர். நிர்வாக குழு சந்தைக்கு தேவையான தேவைக்கு ஏற்ப அவர்களுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு பயிர் செய்து அவர்கள் முடிவு செய்கின்றனர். நிலத்தை பங்குகளால் கொடுத்து அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு வாடகையும் அவர்களுக்கு கூட்டாக திரட்டி நிலத்தில் உழைப்பதற்கு கூலியும் பெறுகின்றனர். இம்முறையில் பார்த்தீங்கன்னா பயன்படலாம். இம்முறையில் ரஷ்யாவில் மிகவும் வெற்றி பெற்றதாக கூட சொல்லப்படுகின்றது. Besides land, the farmers also contribute various protective assets as well as their labor for the purpose of cultivation, whereas the great
get rent for their land and protective workers, they get wages for the labor. So இதுல வந்து விவசாயிகளுக்கு வாடகைக்கும் அதே சமயத்துல கூட்டாக திரட்டி நிலத்தை உழைப்பதற்கு கூலியும் பெறுகின்றார்கள். இம்முறையில பேரளவுல பயிர் செய்து விவசாயிகள் நலம் பெறுவதற்கான வாய்ப்பு இதுல எனப்படுகின்றது. So இம்முறை வந்து ரஷ்யாவில வெற்றி கண்டதாக இது சொல்லப்படுகிறது. So we can conclude that. We can see in the next class. Thank you.